இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவனியாபுரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலிலிருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை துணிவுடன் அடக்கிய வீரர்கள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 22 காளைகளை பிடித்து முதலிடம் பெற்றார் வளையங்குளம் பாலமுருகன். முதல்வர் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசு. தனது சிறுவயது கனவு நிறைவேறியதாக வளையங்குளம் பாலமுருகன் நெகிழ்ச்சி. போட்டி மிகவும் கடினமாக இருந்ததாகவும் பேட்டி. சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா. பல நாள் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஆசனை, இது வந்து கனவுனே, இது பிடிச்சி ஆகணும் கனவுனே, சின்ன பிறந்ததுல இருந்து கனவுனே. இது 17 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்தார் அவனியாபுரம் கார்த்தி. அமைச்சர் மூர்த்தி சார்பில் 2 சக்கர வாகனம் பரிசு. வீரர் கார்த்தி அவர்களுக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த காளைக்கான முதல் பரிசை வென்றது அவனியாபுரம் விருமாண்டி சகோதரர்களின் காளை. 60 வினாடிகள் களத்தில் நின்று வீரர்களை விரலச் செய்ததற்காக டிராக்டர் பரிசு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதன்முறையாக பெண் வர்ணனையாளர். தமிழர் விளையாட்டின் பாரம்பரியத்தை பற்றி எடுத்துரைத்து வர்ணனை. வீரமும் விவேகமும் பெருமையான இந்த ஜல்லிக்கட்டை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். கைத்தட்டல் மட்டுமே போதும்னு சொல்லக்கூடிய வீரமான எங்கள் மதுரை மண்ணின் காளையர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கைத்தட்டலையும் மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். அங்கிருந்து வேடிக்கை பார்க்கிற எல்லாரும் அருமையா கைத்தட்டல் கொடுக்கலாம். கேட்கல சத்தமா. அவனியாபுரத்தில் காளைகளுக்கு இணையாக களத்தில் ஓடிய நாய். நிகழ்வை கலகலப்பாக மாற்றிய வர்ணனையாளர். மாடு வெட்டி பெற்றது, நாய் கடிச்ச தொப்புளை தூக்கி ஊசி பண்ண விடுறாத. ஐயப்பா இதையும் கொண்டு வந்தாங்களே, இடம் தெரியாம அலைகிறாப்புலே தம்பி. அவனியாபுரத்தில் களத்தில் விளையாடிவிட்டு மீண்டும் திரும்பிய காளைகள். அச்சத்தில் தடுப்புகளின் மீது ஏறிய வீரர்கள். தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட பொங்கல் பண்டிகை. உலகை இயக்கும் சூரியனுக்கு பொங்கல் வைத்து நன்றி தெரிவித்த மக்கள். தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கிடும் மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் 2.0 பன்மடங்காகும். தமிழர் திருநாளை ஒட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. பாடகர்கள் இசைக்கலைஞர்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல். நீ இல்லாத உலகத்திலே என்ற பாடலை இணைந்து பாடி நெகிழ்ச்சி. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கை நழுவும். மேட்டூர் அருகே நடந்த பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திமுக கூட்டணி அங்கே வைக்கின்ற காங்கிரஸ் கை நெழுவி போகுது. திமுக கிட்ட இருந்து தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதுதான் வந்துகிட்டு இருக்குது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கூட்டணியில காங்கிரஸ் நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது. பொங்கல் வாழ்த்துடன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து கூறிய தாவேக தலைவர் விஜய். தை முதல் நாளா சித்திரை முதல் நாளா என்ற விவாதத்தை மீண்டும் எழுப்பிய விஜயின் வாழ்த்துச் செய்தி. நீலாங்கரை வீட்டில் குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் பொங்கல் வைத்து சீமான் வழிபாடு. எம் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான நெருப்பெறிந்து புரட்சி பொங்கல் பொங்கட்டும் என பதிவு.
விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வெளியே ரஜினிகாந்த் வாழ்த்து. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். முக்கியமா விவசாயிங்க இந்த நாட்டோட முதுகெலும்பு. அவங்க சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாதான் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. நன்றி. சமத்துவம் பொங்கும் தமிழர் திருநாள். கன்னியாகுமரி உலகமூடு தூய மரியன்னை தேவாலயத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அறுவடை திருநாள். கோயில்களில் சிறப்பு வழிபாடு, இனிப்புகளை பகிர்ந்து மக்கள் மகிழ்ச்சி. வரும் 18ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி நடத்தவிருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைப்பு. புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1,06,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 310 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும். அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மும்பை மாநகராட்சி தேர்தலில் பிற்பகல் 3:30 நிலவரப்படி 41.08 விழுக்காடு வாக்குப்பதிவு. வெள்ளிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநகராட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ளதாக முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் அதிகாரியை இடைநீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். சர்வதேச விண்வெளி நிலைய வரலாற்றில் முதல் முறையாக சிகிச்சைக்காக பூமிக்கு அழைத்து வரப்பட்ட வீரர்கள். கடலில் இறங்கிய விண்கலத்திலிருந்து படகு மூலம் வீரர்கள் மீட்பு. இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold. வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.